தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிட்டாரு. ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். ஏன்னா சொன்னதை செஞ்சுட்டீங்கன்னு அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ள அண்ணன் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னா, கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு அப்படின்னு போட்டிருக்காரு. என்னன்னா இது நியாயமான? ஆனா அண்ணன் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, தேர்தலோட அறிக்கையிலையும் சரி அவங்களோட அறிக்கையிலையும் என்ன இருக்கு அப்படின்னா, தேடி கண்டுபிடிச்சி எடுத்ததுதான் 5 ஏக்கருக்கு குறைவா நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி. அதாவது 5 ஏக்கருக்கு குறைவா இருக்கிறவங்களுக்கு தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு முதல்ல சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பயிர்க்கடன் வாங்கியிருப்போம், அதுக்கு வந்து 50% வந்து தள்ளுபடி பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து இதுல பாத்தீங்கன்னா குறு விவசாயி, சிறு விவசாயி அப்படின்னு தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. ஆனா இது என்னென்ன நியாயம்? விவசாய கடனை தள்ளுபடி பண்ணிடுவேன்னு சொன்னீங்க, இப்போ சிறு விவசாயி குறு விவசாயின்னு சொல்றீங்க. அதுல வந்து கடன் தொகை வந்து 50,000 வரை வாங்கினாங்கன்னா குறு விவசாயிகளுக்கு 100 விழுக்காடு தள்ளுபடி பண்ணிடுவாங்க, சிறு விவசாயிக்கு 50% தள்ளுபடி பண்ணிடுவாங்க. எப்படி? அந்த 2 ஏக்கருக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்க வந்து 2 ஏக்கர் டு 5 ஏக்கர்னா அவங்க வந்து சிறு விவசாயி, 2 ஏக்கருக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்க குறு விவசாயி. ஆனால் இதை நீங்கள் தேர்தலில் சொல்லவே இல்லையேண்ணே. விவசாயிகள்லாம் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்ப ஒரு சந்தோஷப்பட்டாங்க. இப்போ நாங்கள் கேள்வி கேட்குறோமோ இல்லை, விவசாயிகள் கேள்வி கேட்குறாங்க. என்னென்ன நீங்கள் ஒரு அறிக்கையை விட்டீங்க, ஆனால் இது வந்து இப்படி இருக்கு அப்படின்றாங்க. இப்போ 50,001 60,000 வரை வாங்கினா குறு விவசாயி வந்து 40,000 வரையா 40,000 ரூபாய் போட்டிருக்கு, அதுக்கு வந்து தள்ளுபடி பண்ண முடியும். இதே 50,001 ரூபாய்க்கு மேலே போனால் கூட, 50,000 60,000 போனால் கூட அது வந்து 20,000 இருக்கும். நீங்கள் வாங்கின கடன் வந்து எப்படின்னா ஒரு 50% கம்மி பண்ணுவாங்க. அதே மாதிரி 60,001 70,000 வாங்கினா குறு விவசாயிகளுக்கு 30,000, 60,001 70,000 போனால் 15,000. ஏன்னா என்னென்ன இது? ஐயா என்னங்க, எனக்கு ஒன்றுமே புரியல ஐயா. அப்படி அதே செய்தி வெளியீடு தான் உங்களோட தரப்புலேருந்து விட்டுருக்காங்கண்ணே. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 50,000 வரை பயிர்க்கடன் பெற்ற குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து அப்படின்னு போட்டிருக்காங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று 25/5/2026 தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் ஆய்வுக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவித்தாரா? இதே ஒரு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. நீங்க வந்து பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அந்த சிறு குறுங்கிறதுலாம் சொல்லலை, இந்த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லலை. ஆனால் அறிக்கையை வெளியே விட்டுட்டு இப்போ வந்து விவசாயிகள் எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னென்ன நீங்கள் அப்பா அப்படி சொன்னீங்க, ஆனால் இப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து எழுப்பும்போது, அப்போ நீங்கள் எதற்கான மாற்றாக வந்திருக்கீங்க? அப்போ இதுக்கு முன்னாடி இந்த திராவிட அரசியல் அவங்க அப்படி தான் சொன்னாங்க, இப்போ நீங்களும் அதையே சொல்கிறீங்களே, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு வந்து விவசாயிகள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது மாபெரும் ஒரு பெரிய குற்றச்சாட்டாக இருக்குண்ணே. நீங்கள் வந்து தள்ளுபடி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்க, அது வந்து இப்போ பொய் வாக்குறுதியாக மாறிடுச்சு அப்படிங்கிறத நிறைய பேர் சுட்டி காமிச்சிட்டு இருக்காங்க. இதுதானே உண்மை.